الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم ففي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அகிலத்திற்கோர் அருட்பிளம்பாய் இந்த அவனியிலே வந்துதித்த எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சுன்னத்துகளை பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரால் அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கொஞ்சம் அப்படியே சவுத்திரன் சாயாமுக்கு முன்னாடி தள்ளி வந்துடும். முன் சஃப் வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்க வாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தனது அருமறையாம் திருமறையிலே நம்முடைய தக்வாவுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் பலத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி கூறுகின்றான். அந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, முஃமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை எந்த முறையில் அஞ்ச வேண்டுமோ முழுமையான முறையிலே அவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், மேலும் நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட நம்மவர்களுக்கு தக்வாவை கடைபிடிக்க வேண்டும், இறை அச்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிய அல்லாஹ் அதற்கு அடுத்தபடியாக நல்லோர்களோடு சேர்ந்து இருக்க சொல்கின்றான். இங்கு இந்த வசனத்திலே 3 விஷயங்களை அல்லாஹ் நம்மவர்களுக்கு உணர்த்துகின்றான். ஒன்று ஈமான், இரண்டாவது இறை அச்சம், மூன்றாவது உண்மை சிதுக். ஈமான் என்றால் இஸ்லாத்தில் உள்ள அல்லாஹு தஆலாவால் சொல்லப்பட்ட குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டங்களையும் சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நடைமுறைப்படுத்திய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வது, எவற்றையும் மறுக்காமல் இருப்பது, இதற்கு ஈமான் என்று சொல்லப்படும். முழுமையான முறையில் நம்புவது அவற்றை, இவையெல்லாம் சத்திய மார்க்கத்தின் ஒரு அங்கம் என்பதாக நம்பிக்கை கொள்வது, இதுதான் ஈமான். இறையச்சம் என்றால் இந்த எல்லா விதமான அமல்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது சரியான முறையிலே கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுது இறையச்சம் நம்மவர்களிடத்திலே முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிகமான மஜ்லிஸ்களிலே அமர்ந்திருந்த மிகப்பெரிய சஹாபி. அவர்கள் ஒரு கட்டத்திலே பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கடுமையான வெயில், சரி சற்று இடத்திலே ஓய்வெடுக்கலாம், உணவை அருந்தி கொண்டு பிறகு நாம் பயணத்தை தொடரலாம் என்பதாக செல்கின்றார்கள். ஒரு இடத்திலே கூடாரம் விட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். சாப்பிடுவதற்காக தயாரான பொழுது அவர்களுக்கு அருகாமையிலே, அவர்களுடைய கூடாரத்திற்கு அருகாமையிலே ஒரு ஆட்டு இடையர், ஆட்டை மேய்க்கக்கூடிய வாலிபர் அப்படிப்பட்ட கடும் உஷ்ணமான வெயிலிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். சரி,
நாம் சாப்பிடத்தான் போகின்றோம், அந்த மனிதரையும் அந்த நபரையும் அந்த வாலிபரையும் சேர்த்து நம்முடைய சாப்பாடோடு இணைத்து கொள்ளலாம் என்பதற்காக அந்த வாலிபரை அழைக்கிறார்கள், சாப்பிட வாருங்கள் என்பதாக. அப்பொழுது அந்த வாலிபர் சொல்கிறார், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்பதாக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது ரமலானுடைய காலம் அல்லவே, இது ரமலானுடைய நாட்கள் இல்லையே, இது சர்வசாதாரணமான நாளாயிற்றே, வேறு எந்த ஒரு சுன்னத்தான நஃபிலான அமல்கள் செய்யக்கூடிய நாளும் இல்லையே, இந்த நாளில் எதற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த வாலிபர் சொன்னார், மௌத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கைக்கான சேமிப்பிற்காக நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார். ஆச்சரியமடைந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய நேரடி பார்வையில் வளர்ந்தவர்கள். அவருடைய அந்த வாலிபனுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள். சரி, இந்த வாலிபனுடைய இறையச்சத்தை சோதித்து பார்க்கலாம் என்பதற்காக அந்த வாலிபனிடத்திலே பேச்சு கொடுக்கிறார்கள். வாலிபரே, உங்களுடைய ஆடுகளிலே ஏதேனும் ஒரு ஆடை எனக்கு விற்றுவிடுங்கள், நான் அதை சமைத்து எனக்கும் உணவாக வைத்துக்கொள்வேன், உங்களுடைய நோன்புக்கு தேவையான உணவையும் இதன் மூலம் நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார். அப்பொழுது அந்த வாலிபர் மறுத்து விட்டார், இல்லை, என்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆடுகளிலே எதையும் நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்பதாக மறுத்து விட்டார். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எஜமான் என்ன பார்த்து கொண்டா இருக்கின்றான் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அந்த வாலிபர் சொன்னார், இந்த ஆடுகளுடைய எஜமானன் வேண்டுமானால் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அகிலத்துடைய எஜமானன் என்னையும் உங்களையும் எல்லா நேரமும் கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் அல்லவா, இதை நான் எவ்வாறு செய்ய முடியும் என்பதாக மறுத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, எப்படிப்பட்ட ஒரு இரையச்சம்! அல்லாஹ் எல்லா நேரமும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற கட்டுக்கோப்போடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த வாலிபருடைய இரையச்சம் எங்கே? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டா இருக்கின்றான் என்பதாக பிறருடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய, பொது சொத்துக்களிலே விளையாடக்கூடிய நாம் எங்கே? அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் தக்வாவை கடைபிடிக்கும்படி சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், கூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய நண்பர்களை நல்லோர்களாகவும் உங்களுடைய உறவினர்களை நல்லோர்களாகவும் தேர்ந்தெடுத்து அந்த நல்லோர்களிடத்திலே உங்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்கிறீர்களோ, அந்த நல்லோர்களை போன்று சொல்லாலும் செயலாலும் உண்மையானவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்களோ, அப்பொழுது உங்களிடத்திலே இறையச்சம் தக்வா என்பது முழுமையான முறையிலே வந்துவிடும் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, நாம் நமது கொள்கையிலே உண்மையாக இருக்க வேண்டும். சத்தியவான்களுடைய கொள்கையை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். சொல்லாலும் செயலாலும் உண்மையை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சொல்லும் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய செயலும் உண்மையாக இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய குணமும் பரிசுத்தமான உண்மையாளர்களுடைய குணமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, இந்த 4 விஷயங்களை நாம் நம்முடைய நல்லோர்களோடு சேர்ந்து இந்த பழக்கங்களை நம்முள் கொண்டு வந்து விட்டோம் என்றால், எப்படி உலோகத்தை கீமியா என்ற முறைப்படி தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ, அதே போன்று அந்த நல்லோர்களுடைய பரக்கத்தால் நாமும் இறை நேசர்களாக, இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், மிகப்பெரிய ஞானி, இறை நேசர். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தஃப்சீரே குப்ரா, தஃப்சீரே கபீர் என்ற குர்ஆனுக்கு தங்களுடைய விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். அது உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற கிதாபு. தஃப்சீருடைய கிதாபுகளிலே அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிதாபு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் ஒருவன்தான் என்பதை ஆணித்தரமான முறையிலே நிரூபிக்கக்கூடிய 100 ஆதாரங்களை தங்களிடத்தில் வைத்திருந்தார்கள். தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக, ஆய்வின் மூலமாக வைத்திருந்தார்கள். அவர்கள் வெறுமனே மார்க்க கல்வியில் மற்றும் வல்லுவர்களாக இருக்கவில்லை. உலகம் சார்ந்த பலவிதமான அறிவுபூர்வமான விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு வல்லுவர்களாக இருந்தார்கள்.
அப்பேற்பட்ட ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சக்கராத்துடைய நேரத்திலே ஷைத்தான் அவரிடத்திலே விவாதிக்கின்றான். ஷைத்தான் எப்பேற்பட்டவன், மலக்குகளுக்கே பாடம் எடுத்தவன் ஆயிற்றே. ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மரண தருவாயிலே அவர்களுடைய ஆதாரங்களை எல்லாம் கேட்கின்றான். ஒவ்வொரு ஆதாரங்களாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் இவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஷைத்தான் எல்லா ஆதாரங்களையும் முறியடிக்கின்றான். கடைசியாக 99 ஆதாரங்களை முறியடித்து இன்னும் ஒரே ஒரு ஆதாரம்தான் இருக்கிறது, இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான் என்பதற்கு, அதையும் ஷைத்தான் முடித்து விட்டான் என்றால், முறியடித்து விட்டான் என்றால், ஈமான் இல்லாத நிலையிலே என்னுடைய மௌத் வந்துவிடுமே என்ற கவலையோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாது, அவருடைய ஷேக் நஜ்முத்தீன் குப்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை அளிக்கிறார்கள். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றேன் என்பதாக சொல். அப்படியே அந்த ஷைத்தானுக்கு ஏதேனும் ஆதாரம் தேவைப்பட்டால் சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொள் என்பதாக அவர்களுடைய ஷேக் ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார்கள். ஆக எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர், தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கல்வி ஞானத்தை வைத்திருந்தவர்கள், அவர்களுடைய சக்கராத்து நேரத்தில் கூட அவர்களுடைய ஈமானுக்கு உறுதி என்பது இல்லை என்றால், நம் போன்ற பாமரர்களுக்கு நம்முடைய சக்கராத்து நேரம் எந்தளவிற்கு கடுமையாக இருக்கும், ஷைத்தானுடைய குழப்பம் எந்தளவிற்கு மிகைத்திருக்கும் என்பதை பயந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, இதற்கு மிக மூலமான காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் கூறப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் சட்டங்களும் சத்தியமானவை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தேவையானவை, கடமையானவை என்பதாக நம்முடைய மனதார நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தும் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த தக்வாவிற்கு உதவி செய்வதற்கு நல்லோர்களோடு நம்முடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றுடன் நம்மோடு இருக்கக்கூடிய தீய கெட்ட குணம் வாய்ந்த நம்முடைய நண்பர்களை உதற வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய எல்லா விதமான நட்புகளையும் நாம் துண்டிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, இந்த விஷயத்திலே இமாம் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர்கள் தங்களுடைய வாலிப வயதிலிருந்தே அல்லாஹுடைய தேட்டத்தையும் இறை அச்சம் என்னுடைய உள்ளத்திலே அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹுடைய உண்மையான தொடர்பு எனக்கு வந்தே ஆக வேண்டும் என்பதற்காக பல வகைகளிலே போராடினார்கள். நல்லோர்களை தேடுவதற்காக பாடுபட்டார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்படுகிறது. அந்த கனவிலே ஒரு மஜ்லிஸிலே மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அந்த மஜ்லிஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வலப்புறமாக இவர்களுடைய இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பாட்டனர் அமர்ந்திருக்கிறார். இடப்புறமாக ஒரு இறைநேசர் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த பாட்டனார் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிடுகிறார்கள், என்னுடைய இந்த பேரனுடைய ஈமானுடைய விஷயத்திலே நீங்கள் உதவி செய்யுங்கள், சீர்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு அந்த இறைநேசருடைய கையிலே ஒப்படைத்து விடுகிறார்கள். பிறகு கனவு முடிந்து விடுகிறது. தான் கனவிலே பார்த்த அந்த இறைநேசரை தேடக்கூடிய விஷயத்திலே தங்களுடைய எல்லா விதமான நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவழிக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் சோர்ந்து போய் தங்களுடைய ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரிலே தன்னுடைய ஆசிரியரை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார், ஏன் நீங்கள் இவ்வாறு மிகவும் கவலையோடு இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது, எனக்கு நேர்வழியை நான் கடைபிடிக்க வேண்டும், உண்மையான இறைநேசர்களோடு நான் உறவாட வேண்டும் என்ற தன்னுடைய ஏக்கத்தையும் கவலையும் வெளிப்படுத்துகிறார்கள். அதை புரிந்து கொண்ட ஆசிரியர் அவர்கள் லோஹாரி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைநேசரை சந்திக்கும்படி சொல்கிறார்கள்.
அந்த கிராமத்திற்கு சென்றால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே அவர்கள் சிறுவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தவுடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த இறைநேசர் இவர்தான் என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். பிற்காலத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக எந்த அளவிற்கு தீனுல் இஸ்லாத்துடைய வேலையை வாங்கினான் என்றால், ஒட்டுமொத்தமான உலகத்திலேயும் அவர்களுடைய முரீதுகளின் மூலமாகத்தான் தீனுல் இஸ்லாம் பரவியது என்பதை சொல்ல வேண்டும். அவருடைய மிகப்பெரிய சீடர்களிலே மிக முக்கியமான 4 சீடர்கள், இமாம் காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவ்பந்துடைய ஸ்தாபகர், அவர்கள்தான் தேவ்பந்து மதரசாவை உருவாக்கியவர்கள். இரண்டாவதாக ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மிகப்பெரிய மார்க் அறிஞராகவும் பிற்காலத்திலே மிகப்பெரிய இறை நேசர்களாகவும் அவர்களுக்கு கீழே எத்தனையோ முரீதுகள் இருந்தார்கள் என்பது வரலாறு. இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு பல நூல்களை எழுதி இந்த உம்மத்து பயனடைய வேண்டும் என்பதற்காக பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். இதுபோன்று இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீடர்களே மிக பெரும் ஆலிம்களாகத்தான் இருந்தார்கள். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, நாம் சொல்லக்கூடிய இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆலிம் இல்லை என்பது இதில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம். அவர்கள் ஒன்றும் ஒரு ஆலிம் அல்ல, மார்க்கத்தை அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் உலகத்திலே தலை சிறந்த ஆலிம்களை எல்லாம் அவர்கள் முன்பாக அல்லாஹ் மண்டியிட வைத்தான் என்றால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு இறை அச்சமும் இறை காதலும் அல்லாஹ்வை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு இருந்திருக்கும். மார்க்கத்திலே நான் சரியான ஷரியத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், என்னுடைய இருக்கக்கூடிய நண்பர்களையும் சரி, நான் பின்பற்றக்கூடிய மனிதர்களையும் சரி, என்னை விட உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் இறை அச்சத்திலே உயர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை சீர்படும் என்பதாக நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததின் காரணமாக அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம்தான் இது. ஆக கண்ணித்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, எப்படி ஃபக்ருதீன் ராசி போன்ற பெரும் இமாம்களுக்கு கூட சக்கராத்துடைய நேரத்திலே ஷைத்தான் பெரும் சூழ்ச்சிகளை செய்தானோ, அப்படிப்பட்ட ஷைத்தானுக்கு நம் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு சூழ்ச்சிகளை செய்து நம்முடைய ஈமானை பறிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது. ஆக நம்முடைய ஈமானை முழுமையான முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா காட்டி தந்த வழிமுறையின்படி நல்லோர்களோடு உறவாட நல்லோர்களை கண்டுபிடித்து அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக நல்லோர்களோடு உண்மையான இறைநேசர்களை நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டிகளாக ஆக்கி நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை முழுமையான முறையிலே பரிபூர்ணமான முறையிலே ஆக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் பெறுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாதங்கள் சுன்னத்துல்